உங்களுக்கு மசில் பில்ட் பண்ணாலும் சரி, ஃபேட் லாஸ் பண்ணாலும் சரி, இந்த டேஸ்டியான ஹை ப்ரோட்டீன் ப்ரௌனியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கேலரிஸ் ரொம்பவே கம்மி, பட் ஹை ப்ரோட்டீன், ஹெல்தி அண்ட் ஹை நியூட்ரிஷனோட இருக்குது. இந்த ஹை ப்ரோட்டீன் ப்ரௌனிக்கு ஃபஸ்ட் நமக்கு தேவை ஓட்ஸ், 2 பனானா, மில்க்கு, க்ரீக் யோகர்ட், லோ ஃபேட்டாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ப்ரோட்டீனுக்காக. தென் பேக்கிங் பவுடர், 2 எக்கு, ப்ரோட்டீன் பவுடர் இது ஆப்ஷனல் தான். ஸோ ப்ரோட்டீன் பவுடர் எல்லாமே நமக்கு அங்கே ப்ரோட்டீன் இருக்கும். ஏன்னா எக்கு அண்ட் க்ரீக் யோகர்ட், மில்க்லாம் யூஸ் பண்ணுறதுனால ப்ரோட்டீன் இருக்கும். பட் நான் மசில் பில்ட் பண்ணுற ஃபேஸில் இருக்கிறதுனால ப்ரோட்டீன் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், எக்ஸ்ட்ரா 2 ஸ்கூப். ஓகேவா? உங்களுக்கு ப்ரோட்டீன் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் கோகோ பவுடர் போட்டுட்டு டேட்ஸ் போட்டு அடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்வீட் இருக்காது. எனக்கு ப்ரோட்டீன் பவுடர் ஸ்வீட் இருக்கனால நான் வந்து நிறுத்திட்டேன். நீங்கள் டேட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ப்ரோட்டீன் இப்போ இதில் 50 கிராம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 20 கிராம் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ப்ரோட்டீன் ஸ்கூப்போட ப்ரோட்டீன் மட்டும் கம்மியாகும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஓட்ஸ் பிளெண்ட் பண்ணிடலாம். நான் 70 கிராம் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதை அப்படியே லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு வெயிட், இது ஓட்ஸ் கூட கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 10 ஆல்மண்ட்ஸ் போட்டிருக்கேன். கேஷ்யூ ஒரு 10 ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நட்ஸ் வந்து சாப்பிடக்கூடாது, நீங்கள் வந்து நிறைய கேலரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்தளவுக்கு நட்ஸ்லாம் சாப்பிடாமல் கேலரிஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நட்ஸ்லேருந்து நம்ம பாடிக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நட்ஸு, சீட்ஸ் இதெல்லாம் உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே உங்கள் ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் லைட்டாக நூறு இருக்கா? இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு என்னோடய பாக்ஸிங் பேக்கை காட்டுறேன். ஸோ பாக்ஸிங் பேக் அங்கே இருக்குது தெரியுதா? தூசி. நல்லா சாப்பிட்டுட்டு 2 rounds ஆஃப் ஹெவி பேக் ட்ரைனிங் போய் கேலரிஸை நல்லா பர்ன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பனானாவை ஸ்மாஷ் பண்ணணும். இந்த பனானா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அந்த பனானா கொஞ்சம் ஹார்டாக காயாக இருக்கிறதுனால நான் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கு நார்மல் பனானா 2 எடுத்துருக்கேன். வாழைப்பழம் நல்லா பழுத்திருந்தா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பிளெண்ட் பண்ண ஓட்ஸை ஃபஸ்ட்டு போட்டுட்டு, ஸோ அது கூட நம்ம லைட்டாக கிரைண்ட் பண்ண பனானா, அது கூட அந்த க்ரீமினஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு க்ரீக் யோகர்ட் அண்ட் மில்க்கு 100 ml மில்க் ஊற்றிக்கிறேன். தென் 2 ஹோல் எக்கை உடச்சி உள்ளே ஊற்றிக்கோங்க. ப்ரோட்டீன் 2 ஹோல் எக்லேயே நமக்கு வந்து 12 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். தென் அது கூட வே ப்ரோட்டீன் நான் 2 ஸ்கூப் வே ப்ரோட்டீன் போட்டுக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது சாக்லேட் ஃப்ளேவர். ஸோ எனக்கு அந்த ஃப்ளேவர் அண்ட் ஸ்வீட்னஸ் எல்லாமே இந்த ப்ரோட்டீன்லேயே இருக்கும். மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது கூட இப்போது ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்ஸிங்கை ஏர் ஃப்ரையரில் அப்படியே ஊற்றிடுங்க. மேலே உங்களுக்கு வேணும்னா சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். ஒயிட் ரைசின்ஸ் கொஞ்சம் அப்படியே டாப்பிங்ஸ் மாதிரி போட்டுட்டு அது கூட கொஞ்சம் கேஷ்யூஸ், முந்திரி பருப்பை இதே மாதிரி உடச்சி அப்படியே தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட மிக்சிங் ரெடி. இது அப்படியே ஏர் ஃப்ரையரில் ஒரு 10 minutes 170 டிகிரி செல்சியஸில் உள்ளே வச்சு எடுத்துட்டோன்னா 170 டிகிரியில் வச்சுக்கோங்க. 10 minutes வச்சு பார்த்துட்டு தென் அதோட கன்சிஸ்டன்சி ஓகேனா நம்ம அப்படியே எடுத்துடலாம். இல்லைனா எக்ஸ்ட்ரா ஒரு 5 minutes அதை அப்படியே பேக்காக விட்டுடலாம். அது வரைக்கும் கோர் செக் பண்ணிடலாம். ஸோ டேஸ்டியாகவே சாப்பிட்டு இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் பில்ட் பண்ணுறது தான் கோல். கரெக்டாக எனக்கு இல்லை, எல்லாருக்குமே. உங்களுக்கு உங்களோட ஜென்ரல் ஹெல்த் எனக்கு வந்து ஃபிட்டாக இருக்கணும், உங்கள் காலேஜ் ஸ்கூலில் நான் வந்து அத்லெட்டிக்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹைப்ரிட் ட்ரைனிங் இஸ் த பெஸ்ட் வே. ப்ளஸ் அது கூட ஏதாவது காம்பேக்ட் ஸ்கில்ஸ் வந்து பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், MMA இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் எக்ஸ்ப்ளோசிவாக அஜிலாக இருப்பீங்க. 10 minutes முடிஞ்சு என்ன கண்டிஷனில் நம்மளோட கேக் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதில் எவ்வளோ ப்ரோட்டீன் அண்ட் கேலரிஸ் இருக்குங்கிறத ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இன்னொரு 5 minutes குக் பண்ணலாம். ஆக்சுவலாக ஃபுட்டுங்கிறப்போ நீங்கள் ஹெல்தி ஃபுட்டாக நீங்களே குக் பண்ணுறது ஓகே டைம் ஆகிடுச்சு. நீங்கள் எவ்வளோ ஃபுட்டு எவ்வளோனா சாப்பிட்லாம். ஓகேவா? ஹெல்த்தியாக சாப்பிட்ற வரைக்கும். எப்போ நீங்கள் வந்து ஃபுட்டில் கான்சியஸ் ஆகணுன்னா நீங்கள் வந்து ப்ராசஸ் ஃபுட் எடுக்கிறீங்க, ஆயில் ஃபுட் எடுக்கிறீங்க, ஸ்வீட்ஸ் எடுக்கிறீங்க, சுகர் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ தான் நம்ம எதை தப்பாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி கம்மி பண்ணணுமே தவிர நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்ற வரைக்கும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். ஏன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் பண்ணுறீங்க. கரெக்டாக எக்ஸ்ட்ரீமாக ட்ரைனிங் பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ரீமாக ஃபுட் தேவைப்படும். அப்படிங்கிறப்போ நீங்கள் ஹெல்தி ஃபுட் எப்போ கிடைச்சாலும் நீங்கள் நட்ஸ் கிடைக்குதா சாப்பிட்லாம். நீங்கள் ப்ரோட்டீன் ஷேக்குக்காக குடிக்கலாம். நீங்கள் இதே மாதிரி ப்ரோட்டீன் பேன் கேக் செய்கிறீங்க, ஓட் மீல், சிக்கன், எக்ஸு இதெல்லாம் நீங்கள் பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ட்ரைனிங் பண்ணுறீங்க. ஸோ ஹைப்ரிட் ட்ரைனிங்லாம் பண்ணுறது கலரிஸ் எக்ஸ்ட்ரீமாக பர்ன் பண்ணுவீங்க. ஹைப்பர்ட்ரோஃபி கம்பேர் பண்ணும்போது 2 to 3 மடங்கு நீங்கள் அதிகமாகவே கலரிஸ் பர்ன் பண்ணுவீங்க. ஸோ நல்லா சாப்பிடுங்க. இந்த மாதிரி டேஸ்டியாக வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான் கைஸ், நம்மளோட ஹை ப்ரோட்டீன் டேஸ்டி ப்ரௌனி ரெடி. இதை மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்துச்சு, டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஹை ப்ரோட்டீன் ரெசிபிஸ் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Peace.